Hello students, welcome to Shah Academics. Fast multiplication using distributive property. இப்போ நம்ம distributive property base பண்ணி ஒரு multiplication வந்து எப்படி ஃபாஸ்டா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுல வந்து few numbers கொடுத்திருக்காங்க. So 11, 101, 1001. இந்த numbers எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாஸ்டா calculate பண்ணலாம் with distributive property. இப்போ வந்து இங்க ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. Use the following multiplications to find the product of a number with 11 in a single step. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க 3874 into 11. இப்போ இங்க 11 என்ன பண்றோம் 10 plus 1 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எனி நம்பர் 10 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஒரு ஆன்சர் வந்து லாஸ்ட்ல 0 வந்துரும். அண்ட் 1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் 4 7 plus 4 11 balance 1 16 balance 1 12 balance 1 4 42,614. So ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டோம் இல்லையா? இதே வந்து நமக்கு instead of numbers இந்த மாதிரி variables நம்ம பண்ணலாம். இப்போ DCBA வந்து ஒரு நம்பர் வெச்சுக்கலாம். இப்போ into 11. So 11 நம்ம என்ன பண்றோம் 10 plus 1 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் DCBA into 10 நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறம் இந்த நம்பர் into 1 எடுத்துக்கிறோம். 0 plus A நமக்கு என்ன வரும் A. A B என்ன வரும் A plus B. BC என்ன வரும் ஆட் பண்ணா B plus C. CD என்ன வரும் C plus D. அதுக்கப்புறம் D as usual இங்க போட்டிருக்காங்க. So இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து this can be used to obtain product in one line. இப்போ அகைன் வந்து இன்னொரு மெத்தட் one line multiplication மெத்தட் கொடுத்திருக்காங்க. சேம் நம்பர் 3874 into 11. இப்போ நம்ம என்ன பண்றோம் இது ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல வந்து 11 நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் யூசுவலா இந்த நம்பருக்கு வந்து 11 ஆல மல்டிப்ளை பண்ணா we get the product இல்லையா? பட் இங்க வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ்ல நம்ம இது கன்சிடர் பண்ண போறது இல்ல. இந்த ஃபேக்டர்ஸ் மட்டுமே 3874 பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது 3874 into 11 ஓட ஆன்சர் என்ன இருக்கோ அது நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒன் லைன் மெத்தட்ல. எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் 3874 into 11 and இப்போ வந்து நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கிறோம் 4. சோ ஃபர்ஸ்ட் 4 அப்படி நம்ம என்ன பண்றோம் அதே 4 இங்க எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த 4 ஓட 7 ஆட் பண்ணிக்கிறோம். சோ 4 plus 7 என்ன வரும் 11 இல்லையா? அப்போ 11 க்கு 1 இங்க போட்டுட்டு ரிமைனிங் 1 இங்க எடுத்துறோம் கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 and 8 க்கு ஆட் பண்ணிக்கிறோம். 7 and 8 என்ன வரும் 15 plus this 1 அப்ப என்ன வரும் 16. 16 க்கு 6 இங்க போட்டு 1 அகைன் இங்க எடுத்துக்கிறோம். 3 க்கு மேல கேரி ஓவர் கொடுக்கிறோம். இப்போ அகைன் பாத்தீங்கன்னா 3 and 8 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சோ ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரோம். இப்போ 3 plus 8 என்ன வரும் 11. 11 plus 1 12. இப்போ நம்ம 12 நம்ம அப்படியே போட கூடாது. சோ 2 அப்படியே போட்டுட்டு ரிமைனிங் 1 என்ன பண்றோம் 3 மேல எடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல 3 தனியா இருக்கு. அப்போ 3 மட்டுமே நம்ம கன்சிடர் பண்றோம். 3 plus 1 என்ன வரும் 4. So 42614. So இது சிம்பிள் மெத்தடா இருக்கு இல்லையா மல்டிப்ளிகேஷன்ல. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு few examples கொடுத்திருக்காங்க. சேம் 11 நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து எவாலுவேட் கொடுத்திருக்காங்க. இத நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 94 எடுத்துக்கிறோம். 94 into 11. இப்போ நம்ம இந்த ஃபேக்டரை எடுத்துக்க தேவையில்லை. இந்த ஃபேக்டர் மட்டுமே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் 4 அப்படியே இங்க 4 போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணிக்கிறோம். 4 plus 9 என்ன வரும் 13. 13 நம்ம என்ன பண்றோம் அப்படியே போடாம 3 மட்டும் போட்டு ரிமைனிங் 1 என்ன பண்றோம் 9 க்கு மேல கேரி ஓவர் எடுத்துக்கிறோம். இப்போ 9 மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணி 9 plus 1 என்ன வரும் 10. 1034 ஆன்சர். நெக்ஸ்ட் 495 into 11. இப்போ அகைன் நம்ம 5 மட்டும் எடுத்துக்கிறோம். 5 வந்து ஒரு டைம் அப்போ 5 அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 5 plus 9 ஆட் பண்ணிக்கிறோம். 5 plus 9 என்ன வரும் 14. 14 நம்ம என்ன பண்றோம் அப்படியே போடாம 4 மட்டும் போட்டு நெக்ஸ்ட் நம்பர் மேல 1 எடுத்துக்கிறோம். இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம் இந்த 4 and 9 ஆட் பண்ணிக்கிறோம். What is 4 plus 9 13. 13 plus 1 14. 14 நம்ம அப்படியே போடாம 4 மட்டும் போட்டு ரிமைனிங் 1 இங்க கொடுத்துக்கிறோம் 1. இப்போ 4 plus 1 என்ன வரும் 5. 5445 is the answer. And இப்போ next வந்து third sum 3279 into 11. 3279 into 11. இப்போ அகைன் நம்ம ஒவ்வொரு நம்பரை கன்சிடர் பண்றோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நமக்கு 9 இருக்கு 9 அப்படியே இங்க போட்டுறோம். நெக்ஸ்ட் 9 ஓட 7 ஆட் பண்ணிக்கிறோம். 16 வரும். 16ல 6 போட்டு ரிமைனிங் 1 இங்க எடுத்துக்கிறோம்.
and இப்போ வந்து 7 and 2 add பண்றோம். 7 plus 2 9 plus 1 10. 10ல 0 நம்ம இங்க போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 இங்க எடுத்துக்கிறோம். and இப்போ வந்து 2 and 3 மட்டும் ஆட் பண்றோம். 2 plus 3 5, 5 plus 1 6. so 6 நம்ம அப்படியே போட்டுட்டு ஸ்டில் நமக்கு என்ன இருக்கீங்க 3 இருக்கு இல்லையா, மேல எதுவுமே கேரி ஓவர் இல்ல, பட் ஸ்டில் we have to consider 3. அப்ப என்ன பண்றோம் 3 அப்படியே இங்க போட்டுக்கிறோம். 36069 is the answer. next we have ஒரு பெரிய நம்பர் கொடுத்திருக்காங்க 4799126 into 11. so எவ்வளோ பெரிய சம் இருந்தாலும் ஒரே மெத்தட் தான் ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் சிங்கிள் நம்பர் எடுத்துக்கிறோம், 6 இங்க போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஜாயின் பண்ணிக்கிறோம், 5 plus 6 11. 11க்கு 1 இங்க போட்டுக்கிறோம், பேலன்ஸ் 1 இங்க எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 2 plus 5 ஆட் பண்ணிக்கிறோம் 7. 7 plus 1 8. so 8 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 plus 1 3 இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 1 plus 9 10க்கு 0 போட்டு ரிமைனிங் 1 இங்க எடுத்துக்கிறோம். so 2 digit வந்தா மட்டும் தான் கேரி ஓவர் பண்ணனும், மத்தபடி நம்ம அப்படியே நம்பர்ஸ் சிங்கிள் டிஜிட்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 9 plus 7 என்ன வரும் 16. 16 plus this one 17. 17 பேலன்ஸ் 1 இங்க எடுத்துக்கிறோம். அப்புறம் 7 plus 4 பண்றோம். 7 plus 4 பண்ணா என்ன வரும் 11 plus this one 12. 12 நம்ம அப்படியே போடக்கூடாது, ரிமைனிங் 1 அகைன் இங்க நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வெறும் 4 மட்டும் கன்சிடர் பண்றோம். 4 plus 1 5. so we got the answer. next, can we come up with a similar rule for multiplying a number by 101? multiplying 3874 by 101, let us take a 4-digit number DCBA. first நம்ம 11 ஆல மல்டிப்ளை பண்ணோம், இப்போ வந்து 101 ஆல மல்டிப்ளை பண்றோம். so 11 நடுவுல 0 போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அகைன் நம்ம அதே வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம் into 101. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில இந்த 101 வந்து we can split as 100 plus 1. இப்போ என்ன வரும் DCBA into 100 and DCBA into 1. ஆன்சர் இங்க நம்ம எழுதிடுறோம். இப்போ நம்ம any number with 10 or 100 or 1000 பண்ணா நமக்கு லாஸ்ட் என்ன வரும், எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அது வந்து அந்த நம்பர்ல ஆட் ஆயிடும். அப்படி பார்த்தா நமக்கு DCBA 2 ஜீரோ இங்க ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் DCBA into 1 நம்ம இங்க எழுதிட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணா as usual 0 into A 0 plus B B, AC A plus C, BD B plus D, C அப்படியே இருக்கு, D அப்படியே இருக்கு. Use this to multiply 3874 into 101 in one line. இப்போ இங்க பண்ணாங்க இல்லையா, இதே மெத்தட்ல நம்ம அகைன் இந்த நம்பரை வந்து சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் 3874 into 101 இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் 3874 into 100 okay plus 3874 into 1. இந்த நம்பரை நம்ம 100 and 1 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சால்வ் பண்ணா 3874 into 0 இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அகைன் 3874 into 1 நமக்கு என்ன வரும், சேம் நம்பர் தான் இருக்கும். அப்போ 4783. இப்போ நம்ம ஆட் பண்றோம் இத 4 7 4 plus 8 12 balance 1 11 balance 1 9 3. 3,91,274 is the answer. இப்போ இதே மாதிரி கான்செப்ட்ல நமக்கு few sums கொடுத்திருக்காங்க. use this to find. நம்ம என்ன பண்றோம் first இது எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், 100 plus 1 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். first நம்ம என்ன பண்ணலாம் 89 into 101. so இது நம்ம எப்படி பண்ணலாம் 89 into 100 plus 89 into 1. இப்போ சால்வ் பண்ணா 89 இந்த 0 அப்படியே இங்க போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 89 into 1 நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ ஆட் பண்றோம் 9898 ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் we have 949 into 101. இதை நம்ம என்ன பண்றோம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் 949 into 101. அகைன் ஸ்ப்ளிட் பண்றோம் 949 into 100 plus 949 into 1. 949 ரெண்டு 0 இங்க போட்டுக்கிறோம். and 949 into 1 நமக்கு சேம் நம்பர் தான் வரும். அப்போ 949 அப்படிங்க போட்டுட்டு இப்போ ஆட் பண்றோம் 0 plus 9 9 4 18 balance 1 5 9.
நெக்ஸ்ட் நமக்கு தேர்ட் சம். இங்கே வந்து 1001 கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான், ரொம்ப சிம்பிள் தான். 265831 into 1001. இப்போ இது என்ன பண்ணலாம், 1000 plus 1 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 265831 into 1000 plus 265831 into 1. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு சேம் நம்பர் தான் வரும். அண்ட் என்ன வரும், லாஸ்ட்ல இந்த 3 0 இங்கே ஆட் ஆயிடும், அவ்வளவுதான். இதுக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வரும், ஏன்னா 1 இருக்கிறதுனால. இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த நம்பர் இந்த நம்பர் வந்து அப்படியே இங்க போட்டுக்கிறோம். 13856 2. இப்போ இதை ஆட் பண்றோம். 138 அப்படியே வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் 1 plus 5 6, 3 plus 6 9, 8 plus 2 10, balance 1 6 6 2. So நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் fourth sum. 1111 into 1001. again நம்ம 1000 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 1111 into 1000 plus 1111 into 1. இப்போ நம்ம இந்த நம்பர் அப்படியே இங்க எழுதிக்கிறோம். இந்த 0 இங்க போட்டுக்கிறோம். 3 zeros ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து சேம் நம்பர் தான் வரும். அப்ப என்ன பண்றோம், 1111. இப்போ நம்ம ஆட் பண்றோம். 111 2111. So next நமக்கு fifth sum 9734. 9734 into 99. இப்போ இந்த நம்பர் அதாவது 90 plus 9 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 90 plus 9. பட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 99 இது வந்து 9 டேபிள்ஸ்ல மல்டிப்ளை பண்ணி திருப்பி இதை 9 டேபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஸோ நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை வந்து we can make it as 9734 into 100 minus 1. இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா, 99 வந்து 100 minus 1 99 தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், 9734 into 100 minus 9734 into 1. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணா நமக்கு 9734 0 இங்க ஆட் பண்ணிக்கிறோம். இது நமக்கு சேம் நம்பர் தான் வரும். 4379. இப்போ நம்ம என்ன பண்றோம், யூசுவலா நம்ம ஆட் பண்ணுவோம், பட் இங்க வந்து மைனஸ் பண்றோம். we have to subtract the value. borrow method பண்ணா நமக்கு 10 minus 4 6, 9 minus 3 6, 13 minus 7 6, 12 minus 9 10 11 12 3. இங்கே 6 வந்துரும், இங்கே 9 வந்துரும். this is the answer. இப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கு 6th sum இருக்கு. 23478 into 999. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 1000 minus 1 எடுத்துக்கலாம். 23478 into 1000 minus 23478 into 1. இப்போ சால்வ் பண்ணா 23478 இந்த 3 0 நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம சேம் ஆன்சர் தான் வரும். 87432 23478. இப்போ இங்க என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். 10 minus 8 2, 9 minus 7 2, 9 minus 4 5, 7 minus 3 4, 7 minus 2 5, 4 3 2 அப்படியே எழுதுறோம்.